நாளைக்கு வரும்போது கொண்டு வந்துடுறேங்க. அம்மா ரவை வாங்கிட்டு வர சொல்லிச்சு, போய் வாங்கிட்டு வந்துடுறியா? என்னை வாங்க சொன்னாங்களா உன்னை வாங்க சொன்னாங்களா? என்ன தாண்டா சொன்னா? அப்போ நீ போய் வாங்க. எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குற? காசு இல்லையப்பா. உங்கள்கிட்ட என்னைக்கு காசு இருந்திருக்கு? ₹1 சம்பாதிக்க உன்னால முடியுமா? நான் சம்பாரிச்சு கொடுக்காம தான் இந்த நிலையில் இருக்கிறமலா? அப்படி என்னத்தை சம்பாரிச்சு அப்படி கிழிச்சு வச்சிருக்கிற? இருக்கிறது ஓட்ட குடிசையில, இதில் பேசுறது பங்களா ரேஞ்சு. என்னமோ பங்களா கட்டி வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். ரவை எனக்கு வாங்கி கொடுக்க தெரியும். ஒழுங்கா நீ போய் உன் வேலை பாருப்போ. என்னை வாடா கேட்கிற? காசு சம்பாதிக்க வக்கில்லாதவன்னு இன்னைக்கு காட்டுறேன்டா நான் யாருன்னு. சண்முகம், வா வா உட்காரு. என்ன வீட்டில் வழக்கமான பிரச்சனை ஆயிடுச்சா? பைக்கிட்டதோ சத்தம் போட்டிருந்த? நான் எங்கடா சத்தம் போட்டேன்? அவன் தான் என்னை சத்தம் போட்டான். அப்படியா? நான் பெற்ற பையன் என்னை பார்த்து ₹1 கூட சம்பாதிக்கிறதுக்கு வக்கில்லாதவன்னு சொல்றான்டா. அதனால இன்னைக்கு ஏதாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு வர்ற காசு அவன் மூஞ்சியில விட்டேறியோன்னு, அப்பதான் எனக்கு நிம்மதி. பெயிண்ட் அடிக்க போறியா? போறேன்டா, எந்த வேலை இருந்தாலும் சரி. சரி ராஜேஷ், நான் தான் நம்ம. ஹலோ ஹலோ, உங்களை கேட்ட நேரம் செல்லில் பேலன்ஸ் சேர்ந்து போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. பணம் வாங்கி தர, கட்டிக்க. எதுக்கு? ஃபைனான்ஸ்ல எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போடுவா. அப்படி என்ன பண்ணேன்? நான் வேணா பணம் தர்றேன், வீட்டுக்கு கொண்டு கொடுத்துரு. நட்பு கெட்டு போயிருண்டா. அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணு. சரி, ஒன்று பண்ணலாம். பேக்கரியில் போய் டீ சாப்பிடலாம். தன்னை போல் ஐடியா வரும். ஓகே, எந்திரி, கிளம்பு கிளம்பு. அதை பார்த்து பையனுங்க கூட தெரியாம வண்டி எடுத்து போகிறத பாரு. உள்ள பத்திரிக்கை இருக்க மாட்டிருக்குது. பை நிறைய பணம் இருக்குதுடா. அப்படியா? பணமா? ஆமாண்டா. உன்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுடா. இதுதான் சொல்றது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இந்த பணத்தை கொண்டு உன் வீட்டில் கூட. சரிடா, முதல்ல பத்திரிக்கை என்னன்னு பார்க்கலாம்டா. இது நடக்க வேண்டிய கல்யாண பத்திரிக்கைடா. அப்படியா? இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாத்தா இந்த கல்யாணம் நடக்கும்டா. இல்லாட்டி கல்யாணம் நின்னு போயிட்டா. வேண்டாடா. என்னோட நிலைமை எனக்கு இக்கட்டான நல்லதாண்டா. ஆனா அதுக்காக இந்த அநியாய படம் நமக்கு வேண்டாண்டா. கொண்டு போய் கொடுத்துடலாண்டா. இல்லாட்டி அந்த பாவம் எல்லாம் நம்மள சேர்ந்துருண்டா. இருடா, அந்த ஆளை எங்கேன்னு போய் தேடுவேன். பத்திரிக்கையில எப்படியும் போன் நம்பர் அடிப்பாங்களோ. இதாடா போன் நம்பர் இருக்குதுடா. போன் பண்றா, போன் பண்றா. பண்றது பேலன்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆடா போடா. அதான் அங்க ஒருத்தர் நிக்கிறாரா, அவர்கிட்ட கேட்டு போன் பண்ணலாம்டா. வாடா, பண்ணு போ. தம்பி கொஞ்சம் போன் இருந்தா கூடப்பா. இல்லையா? என்னடா என்னடா ஒரு போன் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணு, முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறம் எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். ஏப்பா கண்ணு, என்ன கொஞ்சம் போன் கூடப்பா. எதுக்கு? கொண்டு போய் விற்கிறக்கா? அட குறா, உன்னை நம்பியில கொடுக்க முடியாது, காஸ்ட்லி போனு. இவன் என்னடா ரொம்ப அவசரமாப்பா. உங்களை நம்பிதான் கொடுக்குறேன். என்ன நம்பி கொடு? இந்த ஆளை நம்பி எல்லாம் கொடுக்கல. பரவாயில்ல, கொடுப்பா. இந்த போனை கட் பண்ணிட்டு பேசு. கட் பண்ண தெரியுமா? அட போடா. நாகராஜுங்களா? நாகராஜ் தான் பேசுறேன். நீங்க? உங்க பையன் கீழே கிடந்ததுங்க. அந்த பத்திரிக்கையில் உங்க நம்பர் இருந்தது. அந்த நம்பர் பார்த்து தான் உங்களை கூப்பிடணுங்க. அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். நான் வந்து வாங்கிக்கிறேனுங்க. அப்படிங்களா? நான் கிருஷ்ணா காலனி முக்குல நிக்கிறேனுங்க. பணத்தை வந்து வாங்கிட்டு போயிருங்க. கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்குங்க. என்ன கூப்பிட்டு கொடுக்குறீங்க, உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா? ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தற்சமயம் சும்மா தானே இருக்கிற. அப்படியா? ஒரு வாரம் கழிச்சு என்னை வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்மா கொடுக்குறேன். சரிங்க. இந்த என்னுடைய விசிட்டிங் கார்டு. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். வரட்டுங்களா? உங்க நம்பிக்கை வீண் போகல பாத்தியா? ஆமா தம்பி, என் மகன் ரொம்ப சந்தோஷப்படுவான்.